அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். இப்பொழுது நாம் ரிஷபராசியை பற்றி இந்த சனிப்பெயர்ச்சியில் பார்க்கலாம். பொதுவாகவே ரிஷபராசிக்கு அதிபதியாகிய சுக்கிரன் சனி பகவானுக்கு நெருங்கிய நட்பு கிரகம். அதுபோல இந்த ரிஷபராசிக்கு சனி பகவான் முழு யோகாதிபதியாக வருகிறார். அந்த யோகாதிபதியாகிய சனி பகவான் ரிஷபராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது என்பது ஒரு மகத்துவமான விஷயம். இந்த ரிஷபராசி நேயர்கள், அதாவது பாக்கிய உன்னதியை ஏற்படுத்த என்றுமே பாக்கியாதிபதி பலம் பெற்றாலே அந்த ஜாதகம் சற்று வலுவான ஜாதகமாகத்தான் இருக்கும். இந்த நிலை இந்த ரிஷபராசிக்கு இந்த 2.5 வருடங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இருப்பதற்கு வழியில்லை. இந்த ரிஷபராசிக்கு முழு யோகாதிபதியாக வந்த சனி பகவான் 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது மட்டுமல்லாமல் 3 என்று முயற்சி ஸ்தானாதிபதி, 4 என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி இவர்களோடு சேர்ந்து அந்த மகர ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டங்களில். 4ஆம் இடம் என்பதென்ன? சுகம், வீடு, வண்டி, வசதி, வாகனங்கள் இவை அனைத்திற்குமே உள்ள பாவம் 4ஆம் பாவம். 3ஆம் பாவம் என்பது முயற்சி, செயல், சிந்தனை, சிந்தனா சக்திக்கு அதிபதி என்று சொல்ல போனால் சந்திரனை நாம் சொல்லலாம். மனோகாரகன் சந்திரன், மனம்தானே சிந்திக்கிறது. இவர்கள் அனைவரும் சேர்ந்த முக்கூட்டு கிரகங்களாக மகர ராசியில் இருப்பது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு யோகமான காலகட்டங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நாம் அது மட்டுமல்லாமல் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் அந்த 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுவது திருமணத்தடை இதுவரை ஏற்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தங்கு தடையின்றி இந்த 2.5 வருடம் இந்த காலகட்டங்களில் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். 7இல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நாம் அந்த கணக்கிற்கெல்லாம் போக வேண்டாம். ஏனால் செவ்வாய் ஆட்சி பலத்தில் இருக்கும்போது அவரால் கெடுதல் செய்ய முடியாத நன்மை தான் நடக்கும். ஆக 7ஆம் இடத்திற்கு அதிபதி 7இல் ஆட்சி பலம், 8ஆம் இடத்திற்கு அதிபதி 8இல் ஆட்சி பலம், 9ஆம் இடத்திற்கு அதிபதி 9இல் ஆட்சி பலம். இவ்வளவு அருமையான ஒரு விஷயங்கள். இந்த பாக்கியத்திற்கு 11ஆம் இடம் என்று சொல்லப்போனால் அதுதான் நமது திருமணஸ்தானம். அதாவது ரிஷபராசிக்கு பாக்கியஸ்தானம் மகர ராசி, அந்த மகர ராசிக்கு 11ஆம் இடம் விருச்சிக ராசி. இவை இரண்டிற்குமே அதிபதிகள் 2 வீட்டிலும் ஆட்சி பலத்தில் இருக்கிறார்கள். இது நாம் ஜோதிட விதிகளில் சொல்கிறோம். சரராசிக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி பாதகாதிபதி என்று. இங்கு அவ்வாறு அல்ல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னால் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலத்தில் இருக்கும்போது அதன் களத்திர ஸ்தானாதிபதியும் களத்திர ஸ்தானத்தில் ஆட்சி பலம் இருந்தால் ஒரு மனைவியின் மூலம் இந்த ரிஷபராசிக்கு, மனைவி என்றால் மனைவி மட்டுமல்ல, கணவன் ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன், திருமண பந்தத்தின் மூலம் ஒரு உன்னத நிலையை அடையக்கூடிய ஒரு மேன்மையான தன்மையை இந்த சனி பெயர்ச்சி இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக தங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்லாமல் பாக்கியஸ்தானத்திற்கு மட்டுமல்ல, தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதி அந்த சனி பகவான் தான் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. இவர்கள் தங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு இது ஒரு சரியான ஒரு தருணம், நல்ல காலகட்டம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இந்த நேரத்தை பயன்படுத்தி காலத்தே பயிர் செய்கின்ற அந்த காலத்திலெல்லாம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால் சரியான சந்தர்ப்பத்தான், சரியான விஷயத்தை நம்ம பயன்படுத்தினோன்னா அதற்குண்டான தன்மையே மேன்மையான தன்மை. அதன் மூலம் நாம் பல விஷயங்களை சாதிக்கலாம் என்பதற்காகத்தான் அதை சொல்லியிருக்கிறார்கள். ஆக 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்றது மட்டுமல்லாமல் தந்தை ஸ்தானாதிபதியும் ஆட்சி பலம், தந்தை காரகனும் அங்கு இருக்கிறார். ஆகையால் தந்தை வகையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனப்பிணக்குகள் எல்லாம் நீங்கி ஒரு சுமூக உறவு ஏற்படுவதற்குண்டான ஒரு காலகட்டங்கள் இது. தந்தை சொல் கேட்க வேண்டும். நாமும் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முன்னோர்களை மதிக்க வேண்டும். முன்னோர்களை மதித்தாலே அவர்கள் ஆசீர்வாதம் நமது பல பாவங்களை தீர்க்கும் வல்லமை அந்த முன்னோர்களுக்கு உண்டு. இறைவன் அந்த சக்தி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட பாக்கியஸ்தானத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் பெயர்ச்சியை வருவது என்பது ஒரு உன்னத நிலைமையை தரும். அது மட்டுமல்ல, இந்த சனி பகவான் ரிஷபராசிக்கு முழு யோகாதிபதியாக வருவதால் நமது கடன்கள் தீர்வதற்குண்டான ஒரு நல்ல காலகட்டங்கள் வரும். அதற்கான சரியான சந்தர்ப்பங்களை அணுகி எந்த நட்சத்திரத்தில் கடனை நாம் செலுத்த ஆரம்பித்தால் கடன் விரைவாக அடைபடும் என்பதை ஒரு நல்ல ஜோதிடம் அணுகி நாம் விசாரித்ததன்படி செயல்பட்டோமேயானால் கடன் நிவர்த்தி கண்டிப்பாக நடக்கும். தொழில் அபிவிருத்தி, முதலீடு செய்பவர்களுக்கு ஒரு தொழிலில் மேன்மையான தன்மையை கட்டாயம் கொடுக்கும். உழைப்புக்காரகன் சனி என்பதால் நம்மிடம் வேலை பார்க்கும் ஊழியர்களாகட்டும், இல்லை நாம்
வேலை பார்க்கும் நிறுவனமாகட்டும், இங்கு அனைவரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மாணவ செல்வங்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் மாணவர்கள் ஒரு அதீத முயற்சியில் இறங்கி படிப்பார்கள். சற்று பிடிவாத குணம் கண்டிப்பாக இருக்கும். என்னால் தந்தை காரகன் அந்த ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறான் அல்லவா, அது ஒரு காரகோ பாவனாஸ்தி என்ற ஒரு சின்ன தோஷத்தை கொடுக்கத்தான் செய்யும். அதை பற்றி நாம் சிந்திக்காமல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரிய வைத்துத்தான் குழந்தைகளை சற்று படிக்க வைக்க வேண்டும். அவர்களுக்கு அவங்க ரூட்லேயே நம்ம போகணும். ஆடிக்கறக்கும் மாட்டை ஆடிக்கற, பாடிக்கறக்கும் மாட்டை பாடிக்கற என்ற பழமொழிகள் உண்டு. அதற்கு ஏற்றாற்போல் குழந்தைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் நாம் அந்த இதில் நல்ல அந்த குழந்தைகளை நல்லாக நம்ம படிக்க வைக்க முடியும். அவர்களால் கல்வி கேள்விகளில் மேன்மை அடையவும் கண்டிப்பாக வர முடியும். ஏனால் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் இந்த சனி பகவானே வருவதால் வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன கல்வி நாம் படித்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை தான் இந்த சனி பகவான் அவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தை வேறு பார்க்கிறார். அதுதான் லக்னம், மீன லக்னத்தில் தான் இந்த சனி பயிற்சி ஆகிறது. அந்த லாபஸ்தானத்தை சனி பார்ப்பதால் சனி பகவான் இந்த ரிஷபராசிக்கு முழு யோகாதிபதியாக வருவதால் உங்கள் சேமிப்பு உயரும். கண்டிப்பாக சேமிப்பு உயரும். குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அழகு சாதன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுற்றுலா செல்வதற்குண்டான அமைப்புகள் உங்களை ஏற்படுத்தும். புது வகையான மக்கள் தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு ஒரு காலகட்டம் இது என்று நாம் சொல்லலாம். வண்டி வாகனங்கள் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அது பாதையில் நின்றுபட்டிருந்தால் நிச்சயமாக அந்த நின்ற பணி மீண்டும் தொடங்கும். பெண்களுக்கு நம்ம களத்திரஸ்தானத்திற்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அந்த ரிஷபராசிக்கு பாக்கியாதிபதி ஆட்சி பலம் பெற்று இருப்பதும், களத்திரஸ்தானாதிபதி இங்கு ஆட்சி பலம் ஏற்படுவதும், ஆணாக இருந்தால் மனைவியிடமும் பெண்ணாக இருந்தால் கணவனிடமும் தமது தேவைகளை சரியான சந்தர்ப்பத்தில் எடுத்து கூறி குடும்ப முன்னேற்றத்திற்காக ஒரு நல்ல ஒரு ஏற்பாடுகளை செய்து நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு ஒரு பெண்களுக்கு ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டு அரசியல் என்று எடுத்துக்கொண்டாலே கிட்டத்தட்ட ராகு இங்கு சம்பந்தப்பட வேண்டும். உங்கள் வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் ராகு, ராசிக்கு 2ஆம் இடம், ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருந்து கொண்டு இருப்பதால் அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு ஒரு செல்வாக்கு மக்கள் மத்தியில் அதிகமான ஒரு உன்னத நிலைமை தரும். போற்றப்பட வேண்டும். நாட்டிற்காக உயிர் திறந்த உத்தம தியாகிகளை இந்த அரசியல்வாதிகள் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டங்களில் போற்றி புகழ்வார்களே. ஆனால் அவர்கள் அனைவரும் சுதந்திரத்திற்காக நாம் போராட்டம் செய்தோம், இன்று அரசாட்சி நல்ல ஆட்சிகள் நடக்கின்றது என்ற ஒரு சந்தோஷத்தில் அவருடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், என்றுமே மனதை விட்டு நீங்காதவர்கள். அவர்களெல்லாம் போற்றி புகழ வேண்டும். இதில் நம்ம ஈகோ பார்க்கக்கூடாது. ஈகோ பார்க்காம இருக்கணும். அவங்க எதிர்கட்சி ஆளும் கட்சி இறந்த பிறகு அனைவரும் எல்லாம் ஒன்று சம்பந்தம். அதே மாதிரி அரசியல்வாதிகளும் இந்த உயிர் நீத்தோருக்கு நாம் மரியாதை செலுத்தி வந்தோம் என்று சொல்ல போனால் அது இந்த அரசியல்வாதிக்கு ஒரு உத்தமமான நிலையை தரும். அது மட்டுமல்ல, மருத்துவ படிப்பு என்று நாம் சொல்கிறோம். இந்த மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் தனது சுயச்சாரம் பெற்று இருப்பதனால், அஷ்டமஸ்தானத்தில் குரு ஆட்சி பலம் பெறுவதாலும், 7ஆம் இடத்தில் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட கிரகமான செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதாலும் இவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கு இப்பொழுது தயாராகி கொள்ளலாம். நீட் எக்ஸாம்லேருந்து சொல்லலாம். இப்போ 9th-லேருந்து 2.5 வருஷம் சனி பகவான் அங்கே இருக்க போகிறார் இல்லையா. இந்த நீட் எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி 9th 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போமே இருக்கணும் ப்ரிப்பேர் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் அதில் வெற்றி பெற்று உங்களுக்கு அரசு இதிலேயே நமக்கு நல்ல ஒரு கல்லூரியில் சேர்வதற்குண்டான சந்தர்ப்பங்களை இந்த மாணவ செல்வங்களுக்கு அளித்து வரும். ஆக ரிஷபராசிக்காரங்கள் என்று சொல்லப்போனால் அவர்களுக்கு சனி பகவான் முழு யோகாதிபதியாக பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் இது ஒரு உத்தமமான ஒரு காலகட்டம் என்று தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இந்த ரிஷபராசிக்காரர்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவார்கள். அது இன்னும் மகத்துவத்தை தரும். காரணம் என்னென்று கண்டால் 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், நமக்கு முன்னோர்கள் ஸ்தானம் என்று நாம் சொல்கிறோம். அந்த தந்தை ஸ்தானத்தில் தந்தை காரகன் சூரியனும் இருப்பது, தந்தை ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று பலம் பெற்று இருப்பது, முன்னோர்கள் கடன் தீர்ப்பதற்குண்டான ஒரு பிரச்சனைகளை இவர்களெல்லாம் நிவர்த்தி செய்து வந்தார்களே. ஆனால் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தினால் இவர் இன்னும் மிகப்பெரிய ஒரு மகத்துவத்தன்மை இவர்களால் மேன்மேலும் அடைய முடியும். உதாரணமாக, நமது குடும்பங்களில் யாராவது துர்மரணங்கள் ஏற்பட்டிருந்தாலோ, இல்லை விரும்பத்தகாத ஒரு விஷயங்கள் நடந்திருந்தாலோ, சுமங்கலிகள் சாபம் ஏதும் நடந்திருந்தாலோ,
அவர்கள் இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான பரிகார ஹோமங்கள், ராமேஸ்வரம் செல்வது, காசி யாத்திரை சென்று பிண்டங்கள் வைப்பது, இது போன்ற முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை செய்வது, சிவ ஆராதனை செய்வது, இவை அனைத்துமே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு உத்தமமான நிகழ்வை தரும். ஆக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு சனிப்பெயர்ச்சி என்பது ஒரு மிகவும் மகத்துவமான விஷயமே. துவண்டு கடந்தவர்களெல்லாம் துள்ளி குளித்து எழுந்தோடி இவன் வெற்றியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புத நிலையை இந்த சனி பகவான் உங்கள் அனைவருக்குமே நல்குவார். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.